ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு அருமையான ஒரு புதிய மாதத்துக்குள்ளே கடந்து வரும்படியாக ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளாகிய நமக்கு தேவன் விசேஷித்த கிருபைகளை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். ஆண்டவருக்கு நான் மகிமை செலுத்துகிறேன். கடந்த ஜூலை மாதம் முழுவதும் நமக்கு போதுமானவராக இருந்தவர் இந்த புதிய மாதத்திலும் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். ஆமென். காலங்களை மாற்றுகிறவர், காலங்களையும் சூழ்நிலைகளையும் ஒரு மாற்றுகிற தேவன். ஆமென். நமக்கு ஏற்ற விதத்தில் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிற ஒரு நல்ல தேவனாக இருக்கிறதுக்காக நான் ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 15வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 28:15. நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதே இல்லை என்றார். நம்முடைய அருமையான ஆண்டவர் யாக்கோபுக்கு இந்த வார்த்தையை ஆண்டவர் சொன்னார். இந்த யாக்கோபு இந்த இடத்துல அவருடைய நிலைமையை ஒரு நிமிஷம் நம்ம யோசித்து பார்த்தோம்னா, தன்னுடைய எல்லா நம்பிக்கையையும் இழந்து அவர் ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு நேரம். அவருடைய அண்ணனாகிய ஏசாவுடைய அந்த ஆசீர்வாதங்களை களவாய் அவன் பெற்றுக்கொண்டான். இப்பொழுது அருமையான இந்த தாய் சொல்கிறாங்கன்னா, உடைய சகோதரன் உன்னை கொலை செய்யும்படிக்கு தேடுகிறான், ஆனால் நீ என்ன பண்ணிடு, நீ புறப்பட்டு உன்னுடைய மாமா வீட்டுக்கு போயின்னு அனுப்பி வைக்கிறாங்க. அருமையான ஈசாக்கும் அவரை ஆசீர்வதித்து என்ன பண்ணுறாரு, அவரை அனுப்பி விடுகிறார். அப்போ எந்த நம்பிக்கையுமே இல்லாத ஒரு சூழ்நிலையில் தேவனுடைய வார்த்தைகள் நிறைவேறும் அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான சூழ்நிலைகளும் இல்லாத அந்த நேரத்தில் என்ன நடக்குமோ தெரியாது, நீ திரும்பி வருவனான்னு தெரியாது, உயிரோடு இருப்பனான்னு தெரியாது, போய் சேர வேண்டிய இடத்துக்கு நான் போய் சேருவனா அப்படின்னு தெரியாது, போன இடத்துல என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதும் தெரியாது, எந்த விதமான நம்பிக்கைக்குமே இடமில்லை. அதில் அப்படிப்பட்ட நேரத்தில் ஆண்டவர் ஒரு அழகான ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வரப்படுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை என்றார். எதிலெல்லாம் பயம் இருக்குதோ, எதிலெல்லாம் நம்பிக்கை இல்லையோ, இந்த அருமையான இந்த யாக்கோபுடைய உள்ளத்தில் என்னெல்லாம் ஓடிக்கொண்டிருக்குதோ அத்தனையும் ஆண்டவர் சொல்றார். அவ்வளவையும் ஆண்டவர் அந்த இடத்துல சொல்றார். ஆண்டவர் சொல்றார், நான் உன்னோடு கூட இருப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அங்கிருந்து புறப்பட்டவர் ஓடுகிற போது அவருடைய நிலைமை என்னன்னா, தன்னுடைய சகோதரன் அண்ணனை ஏமாற்றி ஆசீர்வாதங்களை எடுத்துக்கொண்ட ஒரு மனுஷன். கர்த்தர் இருப்பாரா? சில நேரத்தில் நம்ம பாவம் செய்த பிறகு நமக்கே தெரியும் நம்ம பாவம் செஞ்சிட்டோம் அப்படின்னு பல விதங்களில் நமக்கு தெரியும். அப்படி தெரியும் போதெல்லாம் நம்முடைய உள்ளத்தில் வரக்கூடிய முதல் என்னன்னா, கண்டிப்பாக ஆண்டவரையும் கூட இருக்க மாட்டார். நம்ம பாவம் செய்த உடனே நம்முடைய மனசாட்சியை நம்மை குத்தும். நம்முடைய மனசாட்சியை குத்தும் போது நம்மளே சொல்லுவோம், கர்த்தர் நம்ம கூட கண்டிப்பாக இருக்க மாட்டார், கண்டிப்பாக கர்த்தர் நம்ம கூட நிற்க மாட்டார், வரமாட்டார் அப்படிங்கிற எண்ணம் நமக்கே இருக்கும். அதே நம்மை குத்தும். நம்ம அப்படிப்பட்ட ஒரு முடிவுக்கு நம்ம வந்துடுவோம். அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோடு ஒருவேளை இது தேவனுக்கு பிரியமா இருக்கா இல்லையாங்கிறது அப்போ யாருக்கு தெரியாதுன்னா, யாக்கோபுக்கு தெரியாது. யாக்கோபுக்கு இருந்த ஒரே பாரம். இன்னைக்கு நம்ம என்ன சொல்றோம், அந்த அருமையான ஏசா ஆண்டவருக்கு கொடுத்த அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை என்ன பண்ணார், அலட்சியப்படுத்தினார். அதனால யாக்கோபு செஞ்சது சரிதான் அப்படின்னு இன்னைக்கு நம்ம எல்லாரும் பிரசங்கிக்கிறோம். ஆனால் யாக்கோபுடைய காலத்தில் இந்த யாக்கோபுக்கு இருந்த ஆசை என்ன அப்படின்னா, அண்ணனுடைய கருத்தில் இருக்கிற இந்த சேஷ்ட புத்திர பாகத்தை எப்படியாகிலும் என்ன செய்யணும், எடுத்துக்கொள்ளணும், அதை எப்படியாகிலும் அடைந்து விட வேண்டும். அது நல்ல நோக்கமா? ஒரு சாதாரணமான ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லும் போது ஒரு அண்ணனுடைய ஆசீர்வாதத்தை தம்பி எடுத்துக்கணும் அப்படின்னு, அதுவும் களவாய்
அநியாயமா எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கும் போதே அது சரியா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? இல்லை. அப்படிதான் அவர் இருந்தார். அப்படிப்பட்ட நிலைமைகள் தான் அங்கே காணப்படுகிறது. அருமையான ஈசாக்கும் என்ன செய்யறாரு? அப்படியே பதறி போகிறார். ஐயோ, மூத்தவனுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை இளையவன் என்ன பண்ணிட்டான்? தவறுதலாக களவாக ஏமாற்றி எடுத்துக்கொண்டானே அப்படின்னு அருமையான தகப்பனாகிய ஈசாக்கும் அப்படியே பயந்து நடுங்குகிறார். அருமையான ஏசா என்ன நினைக்கிறாரு? எனக்குரிய ஆசீர்வாதம் என்னுடைய அண்ணன் என்ன பண்ணி தம்பி என்ன பண்ணிட்டான்? களவாய் எடுத்துக்கொண்டானே அப்படின்னு அவனுக்கும் பயங்கர கோபம் இருக்கு. இந்த யாக்கோபும் தன்னை குறித்து நினைக்கும் போது நான் இப்படி பண்ணிட்டேன் அப்படிங்கிற அந்த எண்ணங்கள் அவருக்குள்ள இருக்கிறதுனால என்ன செய்யறாருன்னா, கர்த்தர் எங்கூட இருப்பாரா? ஆண்டவர் எங்கூட கண்டிப்பா என்ன செய்ய மாட்டார், இருக்க மாட்டார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்குள்ள தலதுக்கு. அந்த இடத்துக்கு தேவன் பதில் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட சொல்லுங்க, நான் உன்னோடு கூட இருப்பேன். சில நேரத்தில் நம்முடைய மனசாட்சி குத்துகிற இடத்துல கூட கர்த்தர் நம்மை பார்த்து என்ன சொல்லுவார்னா, நான் கூட இருப்பேன், நீ என்ன செய்யாத, நீ பயப்படாத. நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ என்ன செய்யாத, நீ பயப்படாதே என்று யாக்கோபுக்கு தேவன் சொல்லுகிறார். அடுத்து என்ன சொல்றாரு? அவருக்கு அடுத்த பயம் என்ன அப்படின்னா, நான் போகிற இடம் எப்படி இருக்குமோ தெரியலையே, நான் போகிற இடம் எனக்கு சாதகமாக இருக்குமா, நான் போகிற இடம் என்ன, நான் உயிரோடு கூட இருப்பேனா, நான் போகிற இடத்துலேருந்து உயிரோடு கூட மறுபடியும் நான் வர முடியுமா அப்படிங்கிற ஒரு பெரிய பயம். அந்த பயத்திற்கு ஆண்டவர் பதில் சொல்லுகிறார், நீ போகிற இடத்திலெல்லாம் நான் நினைச்சுவேன், நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ போகிற இடத்திலெல்லாம் நான் உன்னை காப்பாற்றுவேன் என்று ஆண்டவர் சொன்னார். அடுத்தது அவருக்கு இருக்கிற பயம் என்ன? நான் திரும்பி வருவேனா இங்க, இனி அவ்வளவுதான், என்னுடைய வாழ்க்கை அவ்வளவுதான், ஒன்ஸ் நான் போயிட்டேன் அப்படின்னு சொன்னா அவ்வளவுதான், நான் திரும்பி வரப்போறது இல்லை அப்படிங்கிற ஒரு பயம் அவரை நிரப்பி இருக்கிற அந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை என்ன செய்வேன், இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன் அப்படின்னு சொல்றார். அடுத்தது அவருக்கு இருக்கிற பயம் என்ன? ஆண்டவர் எனக்கு நிறைய வாக்குத்தத்தங்களை தேவன் கொடுத்திருக்கிறாரு, ஆனா என் சூழ்நிலை அப்படி இல்லையே, என் வாழ்க்கை அப்படி இல்லையே, மறுபடியும் இந்த தேசத்துக்கு நான் வர முடியாதே. அப்படி இருக்கிற போது எப்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறும் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி அவருக்குள்ள இருக்கிறது. அந்த கேள்விக்கு தேவன் பதில் சொல்கிறார், நான் உனக்கு சொன்னதை செய்து முடிக்கிற வரைக்கும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆமே. இந்த மாலை வேளையில முதல்ல உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய காரியம், உங்களுடைய இருதயத்தில் என்னென்னலாம் பயங்கள் இருக்கிறதோ, என்னெல்லாம் கேள்விகள் உங்களுக்குள்ள இருக்கிறதோ, அவைகளுக்கு பதில் சொல்லுகிற தேவனாக அந்த இடத்துல நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று நமக்கு வாக்கு கொடுக்கிற அருமையான தேவனாக நம்முடைய தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. பல கேள்விகளோடு கூட கடந்து வந்திருக்கலாம். உங்க வாழ்க்கையில் நடந்து போன பலவிதமான விஷயங்களை நீங்க நினைத்து இந்த மாதம் எப்படி இருக்க போகுதோ, கர்த்தர் எனக்கு எப்படி செய்ய போறாரு, சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் கூடிய தனிமைகள், சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கண்டுவிட்ட பலவிதமான காரியங்கள், இதுக்கு நம்மளே பதில் சொல்லிக்குவோம். ஆண்டவர் பதில் சொல்றாரோ இல்லையோ, நம்மளே பதில் சொல்லிக்குவோம். என்ன பதில் சொல்லிக்குவோம்? என் வாழ்க்கையில் என்னங்க நடக்க போகுது? ஏன் அப்படின்னா, நான் தேவனுக்கு பிரியமில்லாமல் நடந்துட்டேன், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நான் செய்து விட்டேன், அல்லது நான் இப்படி என்னுடைய நிலையான என்னுடைய இடத்தை விட்டு நான் என்ன செய்ய போறேன், நான் ஓடி போக போறேன், இனி என்னுடைய வாழ்க்கையில் நிலையான வாழ்க்கை இல்லை, நான் ஒரு பரதேசியான ஒரு வாழ்க்கைக்குள்ள நான் கடந்து போக போறேன் அப்படின்னு நிறைய நேரங்களை நமக்குள்ளேயே சில கேள்விகளை கேட்டு நாமே சில முடிவுகளுக்கு என்ன செய்வோம், நாம் கடந்து வந்து விட்ட அந்த சூழ்நிலை நடுவில் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளாகிய நமக்கு அவர் நம்மை குறித்து என்ன நினைக்கிறாரோ, அவர் நம்மை குறித்து என்ன நினைத்திருக்கிறாரோ, அவர் நம்மை குறித்து என்ன திட்டங்களை வைத்திருக்கிறாரோ, அவர் நம்மை குறித்து என்ன பிளான்களை ஆண்டவர் வைத்திருக்கிறாரோ, அவைகளை சொல்லி நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிற அருமையான தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மாலை வேளையில உங்களை பார்த்து அந்த வார்த்தையை நான் சொல்றேன், ஒரு காரியத்துக்கு நம்ம பயப்பட வேண்டியதில்லை, ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறதுக்கு தேவன் போதுமானவராக இருக்கிறார். அப்படியே நம்முடைய வேதத்தை கொஞ்சம் திருப்பி ஆதியாகமம் 21வது அதிகாரத்துக்கு நம்ம வருவோம். ஆதியாகமம் 21வது அதிகாரம் 1வது வசனத்தை பாருங்க. கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்துள்ளினார். ரொம்ப அழகான ஒரு வசனம். அந்த இடத்துல நம்ம யாக்கோபுக்கு ஆண்டவர் சொல்லும் போது சொல்றாரு, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும்
நான் உன்னை என்ன செய்யறதில்லை, கைவிட மாட்டேன், உன்னை விட்டு விலக மாட்டேன் அப்படின்னாங்க. இந்த இடத்துல வாசிக்கிறோம், கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடியே அவர் செய்கிற தேவனாய் இருக்கிறார். அருமையான இந்த சாராள் பேரில ரொம்ப அழகாய் சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார், கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். சொல்லியபடியேங்கிறதை விட உரைத்தபடியே அப்படின்னா நம்ம கொஞ்சம் சொல்லுங்க, நமக்கு கொஞ்சம் அந்த வார்த்தையிலேயே பதிலுக்கு அது நமக்கு கொஞ்சம் உரைக்கும் இல்லையா? சில நேரத்தில் ஆண்டவர் சொல்லுவார், அது நமக்கு விளங்கலைன்னா ஆண்டவர் என்ன செய்வார், உரைப்பார். அது ஏன் அப்படின்னா அப்போவாது நமக்கு கொஞ்சம் உரைக்குமா அப்படின்னு பார்க்கறதுக்கு தான் தேவன் நினைச்சார், உரைக்கிறார். அப்படியே அழகாக ஆண்டவர் எழுதியிருக்கிறார். தாம் சொல்லியபடியே, அது மெல்லிய இல்லை மென்மையான வார்த்தை. ஆனால் உரைத்தபடிங்கிறது நீங்கள் சொல்லி பாருங்க, அது எப்படி இருக்கும், கொஞ்சம் அப்படி வேகமாக நல்ல உரசீட்டு வெளியே வர மாதிரி அது இருக்கும். அப்போ கர்த்தர் மெதுவாக சொல்கிறாரு, அது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். அதே காரியத்தை தேவன் மறுபடியும் நம்முடைய வாழ்க்கையில் உரைக்க சொல்லுகிறார், அவர் உரத்து சொல்லுகிற ஒரு தேவனாக இருக்கிறார். இந்த அருமையான சாராளுடைய வாழ்க்கையை நீங்கள் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ முயற்சிகள், எவ்வளவோ பிரயாசங்கள் இல்லை, கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறுவதற்கு என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க வாழ்க்கையில், எவ்வளவோ பிரயாசங்கள் எடுத்து பார்க்குறாங்க, எவ்வளவு நம்பிக்கை அவங்களுக்கு இருந்திருக்கும். ஆனால் காலங்கள் கடக்க 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 அவருடைய நம்பிக்கை என்னாகுது, அப்படியே குறைந்து போகிறத பார்க்குறோம். அப்படியே தான் எடுத்த இந்த திட்டங்களிலே, தான் எடுத்த செயல்களிலே அப்படி ஓய்ந்து போகிறத பார்க்குறோம். நிறைய நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் அப்படித்தான் இருக்கும். தேவன் ஒரு காரியத்தை சொல்லுவார், அந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காக எவ்வளவு முயற்சிகளை நம்ம எடுக்கிறோம் பாருங்க, எவ்வளவு முயற்சிகளை எடுக்கிறோம், எவ்வளவு அது நிறைவேற வேண்டும் என்று நம்ம எவ்வளவு பிரயாசப்படுறோம், அது நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக எவ்வளவு நம்புகிறோம், அது எவ்வளவு எதிர்பார்க்கிறவர்களாய் இருக்கிறோம். ஆனால் காலங்கள் கடந்து போகும்போது இந்த சாராளுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நம்பிக்கையை அவர்கள் இழக்கிறவர்களாக இருக்கிறாங்க. எங்கள் வேதத்தில் இங்கே கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஆபிரகாமை குறித்து அவர் விசுவாசத்தின் தகப்பன் என்று எழுதியிருக்கு, ஆனால் சாராளை குறித்து விசுவாசத்தின் தாய் என்று எழுதப்படல. ஆபிரகாமை குறித்து விசுவாசத்தின் தகப்பன் என்று, விசுவாசிகளின் தகப்பன் என்று எழுதியிருக்கு, ஆனால் சாராளை குறித்து சொல்லும் போது அவள் விசுவாசிகளின் தாய் என்று என்ன சொல்லப்படல. ஏன் அப்படின்னா பல இடங்களிலே தடுமாறினாங்க, பல இடங்களில் என்ன செய்கிறாங்க, தடுமாறுகிறார்கள், பல காரியங்களை செய்கிறாங்க. கர்த்தருடைய வார்த்தையை நம்பி தேவன் செய்வார் என்று எதிர்பார்த்து பல காலங்கள் காத்திருந்து பல காரியங்களை அப்படியே செய்து கொண்டு வரும்போது அப்படி வாழ்க்கையில் கர்த்தருடைய வார்த்தை நிறைவேற மாதிரி தெரியல. தேவன் சொன்ன வாக்குத்தத்தங்கள் நடக்கும் என்பதற்குரிய எந்த விதமான அடையாளங்களும் அவங்க வாழ்க்கையில் தெரிய மாட்டேங்குது. அப்படியே வரும்போது நான் நினைக்கிறேன், அவங்களுடைய தேவன் சொன்ன வார்த்தைகளுக்கு ஏற்ற விதத்தில் நடக்கிற அந்த வாழ்க்கையில் கூட அவங்க என்ன செய்கிறாங்கன்னா தோற்று போகிறவர்களாக, அதில் சந்தேகப்படுகிறவர்களாக, அப்படிப்பட்ட தேவன் எதிர்பார்க்கிற செயல்களிலே ஒருவேளை பலன் இல்லாதவர்களாய் அவங்க கடந்து போகிற அந்த நிலையில் தான் ஒரு தீர்மானத்துக்கு வராங்க, இனி தன்னை கொண்டு தேவன் சொன்ன வாக்குத்தத்தம் என்ன செய்யாது, நிறைவேறாது. தன்னை குறித்து அல்லது தன் மூலமாய் ஆபிரகாமுக்கு தேவன் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்பதற்கு என் மூலமா அது நடக்கும் என்று சொல்வதற்கு என்னுடைய வாழ்க்கை எனக்கு என்ன இல்லை, அப்படி ஒன்றும் நடக்கல, அப்படி ஒரு தகுதியுமே கிடையாது. ஆனால் இந்த ஆபிரகாமுக்கு கொடுத்த தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் ஒருவேளை நிறைவேறணும் அப்படின்னா அது என் மூலமா நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் அந்த வாக்குத்தத்தம் நடக்கலாம், அதுக்கு யாராவது ஒருத்தர் வேணும் அப்படின்னு சொல்லி யாரை தூக்கி கொடுத்தாங்க, ஆகார தூக்கி கொடுத்துட்டாங்க. இது எவ்வளவு பெரிய விசுவாச செயல் பாருங்க, எவ்வளவு பெரிய விசுவாசத்தினுடைய உறுதி பாருங்க, இல்லை தூக்கி கொடுத்துட்டாங்க. இந்த அருமையான இந்த ஆகார் இடத்துல இந்த ஆபிரகாம் என்ன செய்யறாருன்னா இஸ்மவேலை பெற்றுக்கொண்டாலும் ஆண்டவர் சொல்லும்போது என்ன சொல்றாரு, இந்த ஆகார் இடத்துல பிறந்த இந்த பிள்ளை என்ன ஆகாது, உன்னுடைய பாருங்க வாசிங்களா, அதைய ஆகார் இடத்துல பெற்றுக்கொண்ட இந்த பிள்ளை உன்னுடைய சந்ததி அல்ல, இந்த சாராடத்தில் நீ பெற்றுக்கொள்கிற அந்த பிள்ளையே உன்னுடைய சந்ததி என்று சொல்லி ஆண்டவர் ரொம்ப அழகான ஒரு காரியத்தை தேவன் நினைச்சார்னா இந்த ஆபிரகாமுக்கு தேவன் பேசுகிறார். அப்ப இந்த சாராள் தன்னுடைய நம்பிக்கையை இழந்து என்ன செய்யறாங்க,
தன்னுடைய விசுவாசத்தை அங்கே இழக்கிறாங்க. என்னை கொண்டு தேவன் ஒரு காரியத்தை செய்ய முடியும் என்கிற ஒரு பெரிய விசுவாசத்தை இந்த அருமையான சாராள் என்ன செய்யறாங்க? அப்படி இழந்து போகிற போது உடனே என்ன செய்யறாங்கன்னா, ஆகார் இடத்துல இந்த ஆபிரகாம் ஒரு இஸ்மவேலை பெற்றுக்கொள்வதற்கு இந்த அருமையான சாராள் உதவியா இருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க ஒரு விஷயம். இந்த ஆகார் யாரு? அவள் ஒரு அடிமை பெண். இன்னொன்று யாரு அப்படின்னா, அவள் ஒரு எகிப்திய ஸ்திரீ. இந்த எகிப்திய ஸ்திரீயின் இடத்துல பெற்றுக்கொண்ட இஸ்மவேல் அது தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேறுதல் அல்ல. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேறுதல் அல்ல. ஆனால் இந்த இஸ்மவேலை இந்த ஆகார் எடுத்துட்டு வனாந்திரத்துக்கு போகும்போது அந்த வனாந்திரத்தில் இந்த பிள்ளைக்கு என்ன இல்லை? தண்ணீர் இல்லை. அந்த தண்ணீர் இல்லை அப்படிங்கிற நிலைமையில் இந்த ஆகார் என்ன செய்கிறாங்கன்னா, பிள்ளையை கொண்டு போய் தள்ளி வச்சுட்டு பாருங்க, 21வது அதிகாரம் என்று நினைக்கிறேன், அந்த பிள்ளையை எடுத்துட்டு போய் என்ன செய்கிறாங்க? தள்ளி வச்சுட்டு போய் அழுகிறாங்க. பாருங்க, வாசிங்க 21வது அதிகாரத்தில் 14 நீங்கள் எடுத்து வாசித்து பார்க்கலாம்னா அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, என்னுடைய பிள்ளை சாகிறத நான் எப்படி நாம் பார்க்க முடியும்? என்னால் பார்க்க முடியாதுன்னு சொல்லி இந்த அருமையான இந்த ஆகார் என்ன செய்கிறாங்கன்னா, அவள் சத்தமிட்டு அழுகிறாள். 16வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, அந்த 15 அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழ் வெட்டி பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்துல தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். 19வது வசனம் பாருங்க, தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த செய்தியை வாசிக்கும் போது எனக்குள்ள ஒரு எண்ணத்தை ஆண்டவர் தந்தார். என்ன அப்படின்னா, ஒரு எகிப்திய ஸ்திரீ, ஒரு அடிமை பெண் அப்படிங்கிற ஒரு நிலைமையில் இருக்கிற அந்த ஆகார் இடத்துல இந்த ஆபிரகாம் ஒரு பிள்ளையை பெற்றுக்கொண்டதுனால அந்த அடிமைக்கு தேவன் ஒரு பெரிய இரக்கம் காட்டுகிற தேவனாக இருக்கிறார். அவள் ஒரு எகிப்திய ஸ்திரீயானவள். அவளுக்கு தேவன் என்ன செய்றாரு? ஒரு பெரிய இரக்கம் பாராட்டுகிறவளாக இருக்கிறார். அது மட்டும் இல்லை, அந்த ஆகாரின் மூலமாய் பிறந்த அந்த பிள்ளையாகிய அந்த இஸ்மவேல், ஆண்டவரே சொல்லிட்டாரு, இது என்னுடைய வாக்குத்தத்தத்தின் பிள்ளை இல்லை. ஆண்டவர் சொல்ற, இது என்னுடைய வாக்குத்தத்தத்தின் பிள்ளை இல்லை. இந்த சாராள் மூலமாக பிறக்கிற பிள்ளையே எனக்கு, நான் உனக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தின் பிள்ளையை தவிர இந்த இஸ்மவேல் உனக்கு வாக்குத்தத்தத்தின் பிள்ளை இல்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அப்போ இந்த இடத்துக்கு வரும்போது எனக்குள்ள ஒரு எண்ணத்தை ஆண்டவர் வச்சார். என்னன்னா, இந்த ஆகாரோடு கூட இணைஞ்சதுனால, ஆகாரோடு கூட சேர்ந்து அவள் ஒரு குடும்பமாக இருக்கிறதுனால, இந்த ஆகாருக்கும் அவளுடைய பிள்ளையாகிய வாக்குத்தத்தத்தின் பிள்ளை இல்லாத இந்த இஸ்மவேலுக்கும் தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் கட்டளையிடுவார் என்று சொன்னால், அருமையான தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில் தேவன் எவ்வளவு பெரிய காரியத்தை செய்ய முடியும். அல்லேலூயா. ஒருவேளை இப்படி யோசிச்சு பாருங்க, உங்க வீட்டில் ஒருத்தரை இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக தேவன் அவர்களை ஆசீர்வதிக்க முடியும் அப்படின்னா, உங்களுக்கு தேவன் எவ்வளவு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஒரு இஸ்மவேல், ஒரு ஆகாரினுடைய பிள்ளையாய் இருக்கிற இந்த இஸ்மவேலுக்கு தேவன் அந்த காரியத்தை செய்ய முடியும் அப்படின்னா, நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவனை செய்வாரா செய்ய மாட்டாரா? சொல்லுங்க, செய்வாரா செய்ய மாட்டாரா? கட்டாயம் செய்வார், கட்டாயம் செய்வார். ஆனா அங்க இருக்கிற சூழ்நிலைகளை நம்ம கவனிச்சு பார்க்கிறோம். நிறைய நேரங்களில் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நமக்கு இருக்குது, ஆனால் சூழ்நிலைகள் அப்படி இல்லை. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நம்முடைய கருத்தில் இருக்கு, ஆனால் வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும் என்று சொல்வதற்கு எந்த விதமான சாத்திய கூறுகளும் நம்முடைய வாழ்க்கையில இல்லவே இல்லை. இருக்கிற சூழல்களும் கீழே இறங்கிக் கொண்டே வருகிறது. நமக்கு எதிராக இருக்கிற காரியங்கள் பலனாகி கொண்டே வருகிறது. சாராளுடைய பலன் இறங்கிக் கொண்டே போகிறது, ஆகாருடைய பலன் ஏறிக்கொண்டே போகிறது. சாராளுடைய கற்பம் அடைக்கப்பட்டே இருக்கிறது, ஆகாருடைய கற்பம் திறக்கப்பட்டதாகவே இருக்கிறது. இந்த சாராள் மூலமாய் வர வேண்டிய பிள்ளை வராதபடிக்கு அது வெறுமையாகவே இருக்கிறது. ஆனால் ஆகாருடைய வாழ்க்கையில வேகமாய் பிள்ளை வருகிறது, வேகமாய் அங்கு காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கு. சிலருக்கு நம்முடைய வாழ்க்கையில் அப்படித்தான் இருக்கும். தேவன் சொன்ன காரியங்கள் எல்லாம் அப்படி பெண்டிங்கில் கிடக்கும். தேவன் நமக்கு சொன்ன காரியங்கள் நிறைவேறுவதற்கு எந்த காரியங்களும் நமக்கு எப்படி இருக்கு, நமக்கு கைகூடி வர மாதிரி தெரியாது. ஆனா நமக்கு எதிராக இருக்கிற காரியங்கள் வேகமாய் வளர்ந்து கொண்டிருக்கிறது பார்க்கலாம்.
அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாமே பாசிட்டிவாக இருக்கிறத நம்முடைய கண்களில் பார்க்கலாம். அங்கே பார்த்தீங்கன்னா காரியங்கள் வேக வேகமாக நடக்கிறத நம்முடைய கண்கள் காணலாம். அப்படிப்பட்ட நேரத்தில் பார்த்தீங்கன்னா அது நமக்கு ரொம்ப துக்கமாக இருக்கும். சில நேரத்தில் நமக்கு ரொம்ப துக்கமாக இருக்கும். ஆகார் கர்ப்பவதி ஆகிவிட்டாள் அப்படிங்கிற இந்த செய்தியை யாருக்கு துக்கமாக இருந்துச்சு? சாராளுக்கு ரொம்ப துக்கமாக இருக்குது. கர்ப்பவதி ஆகி அப்புறம் எதுக்கு நீங்கள் ஆகாரை நீங்கள் ஆபிரகாமுக்கு கொடுத்தீங்க? அவள் கர்ப்பவதி ஆகிவிட்டாள் அப்படிங்கிற செய்தியே யாருக்கு ஏற்றுக்கொள்ள முடியல? இந்த அருமையான இந்த ஆகாருக்கு ஏற்றுக்கொள்ள முடியல. அதுவும் பிள்ளை பிறந்த பிறகு இந்த பிள்ளை பிறந்த செய்தி இந்த ஆகாருக்கு சந்தோஷமான செய்தியா இருந்தது. ஆனா சாராளுக்கு சந்தோஷமான செய்தியா இல்லை. அந்த பிள்ளை வளர்கிறது. அந்த பிள்ளை வளர்ந்து போகிற போது அந்த தாயாகிய ஆகாருக்கு நல்ல செய்தியா இருக்கிறது. ஆனால் இந்த சாராளுக்கு நல்ல செய்தியா இல்லை. இதெல்லாம் அவளுக்கு துக்கத்தை உருவாக்குறது. கர்ப்பவதி ஆனதே இவளுக்கு துக்கத்தை உருவாக்குறது. பிள்ளை பிறந்தது இவளுக்கு துக்கத்தை உருவாக்குறது. பிள்ளை வளர்ந்து வருகிறது இவளுக்கு துக்கத்தை உருவாக்குறது. யோசிச்சு பாருங்க, எல்லா காரியங்களும் நமக்கு விரோதமான காரியங்கள் அப்படி பெருகிக் கொண்டே போகிறத நம்முடைய கண்கள் காணும். ஆனால் வாக்குத்தத்தம் பெற்றுக்கொண்ட நம்ம எப்படி இருப்போம்னா, நாளுக்கு நாள் பலவீனம் அடைகிறது போல நம்முடைய வாழ்க்கை இருக்கும். என்ன செய்வோம்? இந்த அருமையான சாராளி போல தான் முடிவுக்கு வந்துடுவோம். இனி அவ்வளோதான் என்னுடைய வாழ்க்கை, இனி தேவனுடைய காரியங்களை வாழ்க்கையில் நிறைவேறப் போகிறது இல்லை. தேவன் சொன்னதெல்லாம் நமக்கு மறந்துடும். பிரச்சனைகள் தான் நம்முடைய கண்களுக்கு முன்னால் அப்படி தலை தூக்கி நின்று கொண்டே இருக்கும். ஆனால் ஒன்றை நம்ம புரிந்து கொள்ளணும், எத்தனை சூழல்கள் இருந்தாலும், எவ்வளவு பயங்கர காரியங்கள் இருந்தாலும், தேவன் சொன்ன வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுகிற காலம் வரும்போது, காலம் வரும். அப்படி காலம் வரும்போது எவ்வளவு நெகட்டிவாக இருந்தாலும் எல்லாவற்றையும் தேவன் சரி செய்கிறவரா தேவன் மாறுவார். அல்லேலூயா. காலங்களுக்காக தேவன் வெயிட் பண்ணுவார். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் கத்த சொன்ன வார்த்தைகள் ஒருவேளை நிறைவேறாமல் பெண்டிகள் இருக்கலாம். நடக்குமா நடக்காதா? ஆண்டு சொல்றது ஒன்றுமே நடப்பதற்குரிய எந்த விதமான அனுகூலங்களும் என் வாழ்க்கையில் கிடையாது. ஒருவேளை தேவன் சொன்னது நடக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு சின்ன சிம்டம்ஸ் கூட என் வாழ்க்கையில் இல்லையே, சின்ன காரியங்கள் கூட என்னுடைய வாழ்க்கையில் இல்லையே, அதற்கு பதிலாக என்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் தலை தூக்கிட்டே இருக்குதே அப்படிங்கிற இந்த இடத்துல கூட ஆண்டுடைய பிள்ளைகள் ஒன்றும் மறந்துடக்கூடாது. தேவன் சொன்ன வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். யாக்கோபுக்கு அதை தான் சொன்னார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை என்ன செய்ய மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். இந்த அருமையான இந்த புதிய மாதத்தில் நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், கர்த்தர் உங்களுக்கு சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும் அளவும் இந்த ஆண்டவர் உங்களை விட்டு விலகவே மாட்டார். ஒருவேளை இன்னைக்கு நீங்க நடந்து போகிறது வனாந்தரங்களாக இருக்கலாம். ஒருவேளை நீங்க நடந்து போகிற ஒரு வெளிச்சத்தில் அப்படி நடந்து போகும்போது இதுவரைக்கும் உங்களுக்கு வெளிச்சத்தை காட்டின அந்த சூரிய வெளிச்சம் கூட ஒரு அஸ்தமித்து ஒரு இருளை ஒருவேளை உங்க வாழ்க்கையில் உருவாக்கலாம். அப்படித்தான் அவர் இந்த யாக்கோபுடைய வாழ்க்கையில் இருந்துச்சு. ஒரு வெளிச்சம் இருக்கும்போது புறப்பட்டு போறாரு. அந்த வெளிச்சத்தில் போயிடலான்னு போக அங்கிருந்த காரியம் என்ன அப்படின்னா, அந்த வெளிச்சம் அப்படியே மங்குகிறது, சூரியன் அப்படியே மறைகிறது, ஒரு இருள் சூழ்ந்து கொள்ளுகிற ஒரு காரியம் வாழ்க்கையில் அப்படி வரும். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பெற்று அப்படி போகும்போது சில நேரத்தில் ஒரு இருள் சூழ்ந்து கொள்கிறது போல நம்முடைய வாழ்க்கை இருக்கும். கொஞ்ச நெஞ்சம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்த அந்த வெளிச்சம் அப்படியே மங்குகிறது போல நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். வேற வழியே இல்லை, ஒரு அடி அங்கிருந்து மூவ் பண்ண முடியல. உடனே அவர் என்ன செய்யறாருன்னா, ஒரு கல்லை எடுத்து அங்கே தலைக்கு வச்சு அங்கேயே படுத்து விட்டார். சில நேரத்தில் நம்முடைய சூழ்நிலைகள் நம்முடைய அங்கே இருக்கிற இடத்துல நம்மளை படுக்க வச்சிடும். சில சூழ்நிலைகள் இருக்கிற இடத்துல நம்மை படுக்க வச்சிடும். ஆனால் உங்களை பார்த்து சொல்கிறேன், நீங்கள் படுத்திருக்கிற அந்த இடத்துல தான் தேவன் தரிசனம் ஆவார். அல்லேலூயா. எப்போ சூரியன், உங்களுடைய உலகத்தின் சூரியன் உங்களுக்கு மறைகிறதோ அன்னைக்கு நீதியின் சூரியன் நம்முடைய வாழ்க்கையில உதிக்கிறவராயிருப்பார். இனி சூரியன் உங்களுக்கு, சந்திரன் உங்களுக்கு வெளிச்சமாயிராதபடிக்கு, சூரியன் பகலிலே உங்களுக்கு ஒரு பெரிய வெளிச்சத்தை தராதபடிக்கு கர்த்தரே உங்களுக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். உங்க வாழ்க்கையில் இருக்கிற சூரியன்கள் அஸ்தமிக்கிறது, உங்க வாழ்க்கையில சந்திரங்கள் உதிக்க மாட்டேங்குது, ஒரு இருள் சூழ்ந்த நிலைமை, ஒரு அடி கூட என்னால் எடுத்து வைக்க முடியல, ஒரு கல்லை எடுத்து தலைக்கு வச்சுக்கிட்டு நான் அங்கேயே படுத்துக்குவேன் அப்படின்னு படுக்கிற ஒரு இடமாய் அது காணப்பட்டாலோ அந்த இடத்துல தான் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு இடமாய் இருப்பார். ஒருவேளை இந்த மாலை வேளைகளில் பார்த்து சொல்றேன், ஒருவேளை அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறீங்களா? என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல,
எனக்கு கொஞ்சம் நெஞ்சம் இருந்த நம்பிக்கையும் என்னை விட்டு போயிருச்சு. எனக்கு இருந்த கொஞ்சம் நெஞ்சம் இருந்த வெளிச்சமும் என் வாழ்க்கையை விட்டு வெளியே போயிருச்சு. ஒரு இருள் சூழ்ந்த நிலையில நான் இருந்துகிட்டு இருக்கிறேன். ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாம ஒரு சூழ்நிலைக்குள்ள நான் இருக்கிறேன் அப்படின்னு நம்ம நினைப்போமானால் அந்த இடத்துல தான் தேவன் நம்மோடு கூட பேசுவார். அந்த இடத்துல தான் ஆண்டவர் இந்த யாக்கோபுக்கு அவருக்குள்ள இருந்த அத்தனை கேள்விகளுக்கும் பதில் சொன்னார். அத்தனை கேள்விகளுக்கு என்னென்ன கேள்விகள் இருந்ததோ அத்தனை கேள்விகளுக்கும் அந்த இடத்துல அவர் பதில் சொல்லுகிறார். அவர் பதில் சொல்லும் போதே இந்த அருமையான இந்த யாக்கோபு என்ன நினைக்கிறார் பாருங்க. அதே ஆதியாகமம் 28:16-17 நீங்க எடுத்து பாருங்க. யாக்கோபு 28:16-17 பாருங்க, வாசிங்க. யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்த போது மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்றான். அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல் என்றான். நல்லா யோசிச்சு பாருங்க. அவர் சொன்னாரு இந்த இடம் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறது. இப்படி நான் நினைச்சு பார்க்கல. 16வது வசனத்துல ரொம்ப அழகா சொல்றாரு, மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், நான் இதை அறியாதிருந்தேன் அப்படிங்கிறார். இப்ப நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். கர்த்தர் இருந்த இடத்துக்கு யாக்கோபு போனாரா, யாக்கோபு இருந்த இடத்திற்கு தேவன் வந்தாரா? யோசிச்சு பாருங்க. கர்த்தர் இருந்த இடத்துக்கு யாரு போகல, இந்த யாக்கோபு போகல. ஆனா அவர் அப்படித்தான் சொல்றாரு. என்ன சொல்றாரு? இந்த இடம், இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறது, கர்த்தர் இந்த இடத்துல இருக்கிறார், இதை நான் அறியாது இருந்தேன். அப்படின்னா தேவன் இங்க இருக்கிறது எனக்கு தெரியல, நான் சும்மா படுத்து தூங்கலான்னு தூங்கினேன், ஆனா இது கர்த்தர் இருக்கிற ஒரு இடமா போயிருச்சு, அந்த இடத்துல இருந்து தேவன் பேசினார் அப்படின்னு சொல்றாரு. நான் இந்த இடத்துல உங்களுக்கு சொல்றேன், அப்படி அல்ல, இந்த யாக்கோபின் நிமித்தமாக தேவன் அங்கு வருகிறார். அல்லேலூயா. உங்களின் நிமித்தமா எந்த இடத்துல உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா நம்பிக்கையும் இழந்து, உங்களுக்குள்ள இனி ஒண்ணுமே என்னால முடியாது, பயங்கரந்த ஒரு சூழலை, இருள் சூழ்ந்த ஒரு நிலைமை, இதுக்கு மேல என்னால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு எந்த இடத்துல அப்படியே நீங்கள் செயலை இழந்து நீங்கள் நிற்கிறீர்களோ அந்த இடத்துல தேவன் கடந்து வந்து உங்களோடு கூட இடைப்படுகிற தேவனாக இருப்பார். சொல்றாரு, இந்த இடம் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறது, இந்த இடத்துல கர்த்தர் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன், இந்த இடம் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறது என்று சொல்லி, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல் என்றான். இவர் தேவனுடைய வீட்டுக்கு இவர் வரல, வானத்தின் வாசலுக்கு இவர் வரல. இவர் இருக்கிற இடத்தை தேவன் தேவனுடைய ஸ்தலமாக, தேவனுடைய வீடாக, இவர் இருக்கிற அந்த இடத்தை வானத்தின் வாசலாக தேவன் மாற்றுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. தர்மியான இந்த மாலை வேளையில நான் உங்களை பார்த்து சொல்றேன், உங்களுடைய இப்படிப்பட்ட நேரங்களிலே இந்த தேவனை நீங்கள் பார்ப்பீர்கள். அல்லேலூயா. ஆண்டுடைய ஒரு விசிட்டேஷன், நீங்க சந்தோஷமா இருக்கிற நேரத்தில், நீங்கள் மகிழ்ச்சியோடு கூட இருக்கிற நேரத்தில், கர்த்தருடைய அந்த விசிட்டேஷன் உங்கள் வாழ்க்கையில் இருக்குதோ இல்லையோ, நீங்கள் கண்ணீர் வடிக்கிற நேரத்தில், நீங்கள் வெறுமையாக இருக்கிற அந்த நேரத்தில், என்ன செய்யறதுனே தெரியாமல் இருக்கிற அந்த நேரத்தில் கர்த்தர் என்ன செய்வார்னா உங்களோடு கூட இடைப்படுகிற தேவனாக இருப்பார். நான் நினைக்கிறேன் இந்த யாக்கோபுக்கு ஒரு இருள் சூழ்ந்த நிலைமைகள் நல்லது என்று நான் நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் வெளிச்சம் இருந்திருந்தா என்ன பண்ணியிருப்பார் யோசிச்சு பாருங்க. இன்னும் கொஞ்சம் இந்த யாக்கோபுக்கு இருளே வரல அப்படின்னா என்ன பண்ணியிருப்பார்? இவர் போயிட்டே இருந்திருப்பார். எது வரைக்கும் போயிருப்பார்னா மாமா வீடு வரைக்கும், நம்பிக்கை இருக்கிற இடம் வரைக்கும் போயிருப்பார். எந்த வீட்டில் போய் இன்னும் கொஞ்சம் காலம் வாழ போறாரோ அது வரைக்கும் என்ன பண்ணியிருப்பார்? வேகமா ஓடுகிறதுல தான் கவனமாக இருந்திருப்பார். நல்ல வேலை கர்த்தர் என்ன செய்றாருன்னா, சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கையில ஒளி வீசுகிற சூரியன்களை கொஞ்சம் அஸ்தமிக்க பண்ணுகிறார். ஆமே. சில நேரங்களில் கர்த்தர் அப்படி ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாம, இல்ல ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாம இருக்கிற கொஞ்ச நெஞ்ச வெளிச்சத்தையும் கர்த்தர் கம்மி பண்ணி, கொஞ்ச நெஞ்ச நம்பிக்கையும் தேவன் நம்மை விட்டு எடுத்து, கர்த்தர் ஒரு இடத்துல நம்மளை படுக்க வைக்கிறாருன்னு வைங்க, தேவன் ஒரு இடத்துல உட்கார வைக்கிறாருன்னு வைங்க, அது நல்லதா கெட்டதா? அது நல்லது. ஏன்? தேவன் அங்கோ என்னோடு கூட இடைப்பட தேவன் விரும்புகிறார். ஆண்டவர் என்னோடு கூட இடைப்பட விரும்புகிறார். ஆண்டவர் என்னோடு கூட பேச விரும்புகிறார். ஆண்டவர் என்னோடு கூட உடன்படிக்கை செய்ய விரும்புகிறார். ஆண்டவர் என்னோடு கூட புதிய வாக்குத்தத்தங்களை கொடுத்து அந்த இடத்திலிருந்து மறுபடியுமாய் என்னை அழைத்து செல்ல தேவன் விரும்புகிறவராய் இருக்கிறார். புறப்பட்டு போற வழியில மறுபடியும் நம்பிக்கைக்கு ஏதுவான ஒரு வாக்குத்தத்தத்தை
இந்த அருமையான யாக்கோபுக்கு கொடுத்து, இனி வா, நான் உன்னை கூட்டிட்டு போறவா அப்படின்னு எது வரைக்கும் கூட்டிட்டு போனாரு? நேரா அவருடைய லாபானுடைய வீடு வரைக்கும் என்ன செய்தாரு? கூட்டிட்டு போகிற தேவனாய் இருந்தார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். அப்படியே நம்முடைய வேதத்தை ஏசாயா 46க்கு நேராக நம்ம திருப்பலாம். ஏசாயா 46:11 வாசிங்க, வேகமாய் வாசிப்போம். 46:11. உராய்ஞ்சுகிற ஒரு பட்சியை கிழக்கிலிருந்தோ, என் ஆலோசனையை நிறைவேற்றும் மனுஷனை தூர தேசத்திலிருந்தும் வரவழைக்கிறவராய் இருக்கிறேன். அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். ஆண்டவர் சொல்றார், ரொம்ப அழகாய் ஆண்டவர் சொல்றார், ஒரு ஆய்ஞ்சுகிற ஒரு பட்சியை கிழக்கிலிருந்தும் என் ஆலோசனையை நிறைவேற்றும் மனுஷனை தூர தேசத்திலிருந்தும் வரவழைக்கிறவராய் இருக்கிறேன். அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். இந்த இடத்துல ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளாகி நமக்கு தேவன் ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்றார். தேவன் நமக்கு என்னென்ன வாக்கு தத்தங்களை ஆண்டு நமக்கு தந்தாரோ அந்த வாக்கு தத்தங்களை செய்கிற தேவனாய் மட்டும் இல்ல, அதை எப்படி செய்யணும் என்கிற திட்டங்களை அவர் வைத்திருக்கிற தேவன். அவருக்கு ஒரு திட்டம் இருக்கும், அவருக்கு ஒரு காலம் இருக்கும், அதை செய்வதற்கு ஏற்ற ஒரு முறை ஒன்று தேவனுக்கு இருக்கிறது. அதில் தான் தேவன் என்ன செய்வார்? செய்கிறவராய் இருப்பாரே தவிர நான் எதிர்பார்க்கிற வழியிலே அவர் தம்முடைய திட்டங்களை நிறைவேற்றுவது கிடையாது. நான் எதிர்பார்க்கிற வழியிலே தேவன் தம்முடைய வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிற தேவன் அல்ல. இந்த அருமையான சாராள் நினைத்தாங்க, ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை இந்த ஆகாரின் மூலமாக நிறைவேற்றுவார் என்று அவங்க நினைச்சாங்க. ஆனால் ஆண்டவர் சொன்னார், அப்படி இல்லை, அப்படி இல்லை. ஆனால் நான் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு எனக்கு ஒரு முறை இருக்கு. அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு எனக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. அந்த திட்டத்தின் வழியில, அந்த காலத்துல, அந்த நேரத்துல அந்த காரியத்தை என்ன செய்வேன்? நான் செய்து முடிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறவராய் இருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையில தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதற்கு தேவனுடைய திட்டத்திற்கு நம்மை அனுமதிக்க வேண்டும். அந்த இடம் ஒருவேளை வீக்கா இருக்கலாம். தேவனுடைய திட்டம் யார் மூலமா நிறைவேறணும் அப்படின்னு தேவன் வச்சிருக்கிற அந்த காரியம் சில நேரத்தில் நடப்பதற்கு வழியே இருக்கலாம், வழியே இல்லாமல் இருக்கலாம். நீங்க இதை நினைச்சு பார்ப்பீங்க, இங்க ஒரு சான்ஸுமே கிடையாது, இந்த மனுஷனா, இந்த மனுஷங்கிட்ட ஒண்ணுமே கிடையாது, இவங்களா, இவங்கிட்ட ஒண்ணுமே கிடையாது, இவங்களை வச்சுட்டு நம்ம என்ன செய்ய போறோம், இவங்களை வச்சுட்டு நம்ம என்னத்தை செய்ய முடியும், ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு பல இடங்களை ரிஜெக்ட் பண்ணலாம். ஒருவேளை ஆபிரகாம் அப்படி நினைச்சாரோ என்னமோ தெரியல. சாராள் அருமையான ஆகாரை கொடுக்கும் போது என்ன சொல்லி கொடுத்தாங்க? என்ன சொல்லி கொடுத்தாங்க? ஆண்டவர் இப்படி உங்களுக்கு சொன்னாரு, இந்த ஆகார இடத்துல நீங்க என்ன செய்யுங்க, அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேறுவதற்கு இந்த ஆகார இடத்துல பிள்ளையை பெற்றுங்க. ஆபிரகாம் என்ன சொல்லி இருக்கணும்? ஆபிரகாம் சொல்லி இருக்கணும், இல்ல உன் மூலமா தான் தேவனுக்கு ஒரு பிள்ளையை தருவேன்னு ஆண்டவர் எனக்கு சொல்லி இருக்கிறார் அப்படின்னு ஆபிரகாம் உறுதியாய் பேசி இருக்கணும். ஆனா இந்த ஆபிரகாமும் சாராளை பார்க்கறாங்க. சாராள் எப்படி இருக்கிறாங்க? பலவீனமான பாத்திரமாய் இருக்கிறாங்க. கற்பம் செத்தவளாய் இந்த அருமையான ஆகார் காணப்படுகிறாங்க. அங்க ஒன்றுமே இல்லை. அப்படிங்கிற ஒரு நிலைமையில இந்த அருமையான ஆபிரகாமும் என்ன செய்யறாருன்னா, தேவனுடைய வழியை எப்படி யோசிக்கிறாரு? இங்க ஒன்றும் நடக்காதுன்னு யோசிக்கிறாரு. சில நேரத்தில் நமக்கு அப்படி தெரியும். கர்த்தர் சொல்ல பாதையில நீங்க வந்துட்டே இருப்பீங்க, ஆனா அங்க ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரியாது. தேவன் சொன்ன பாதையில நீங்க நடந்து வந்துட்டே இருப்பீங்க, ஆனா அங்க ஒண்ணுமே நடக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியாது. அப்படி தெரியாத நேரத்தில் நம்ம என்ன முடிவுக்கு வந்துடும்னா, இந்த இதில் நிற்கிறது பிரயோஜனம் இல்லை, இந்த பாதையிலேயே தொடர்ந்து போவது பிரயோஜனமே கிடையாது, இதை நம்ம இனியும் இதுக்கு மேலே நம்புறதுல எனக்கு ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை. 25 வருஷம் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் கரத்துக்கு வந்த பிறகு 25 வருடங்கள் இன்னும் சொல்ற பாருங்க. ஒருவேளை இன்னைக்கு நம்முடைய குடும்பங்கள் எல்லாம் சில நேரத்தில் பார்ப்போம், இந்த மாதத்திலேயாவது கர்த்தர் ஒன்று செய்வாரா, இந்த மாதத்திலேயாவது கர்த்தர் ஒன்று செய்வாரா. எத்தனை மாதம்? ஒரு வருஷத்துக்கு 12 மாதம், 25 வருஷத்துக்கு எத்தனை மாதம் யோசிச்சு பாருங்க. ஏறக்குறைய 300 மாதங்கள். 300 மாதங்கள். ஒவ்வொரு மாதமும் கர்த்தர் ஏதாவது செய்வாரு, தேவன் ஏதாவது செய்வாரு. இதிலேயே போவோம்.
1-2 மாதங்கள் அல்ல, 1-2 வருடங்கள் அல்ல, 25 ஆண்டுகள், ஏறக்குறைய 300 மாதங்கள் கர்த்தர் கொடுத்த வழியிலேயே பிரயாணம் பண்ணி ஒண்ணுமே நடக்கலைங்கிற தீர்மானத்துக்கு வந்த பிறகு சில நேரத்தில் நம்முடைய ரூட்டை மாத்திக்கிற தேவச்சனங்களாகி மாறிவிடுகிறோம். நம்முடைய ரூட்டையுமே மாத்திடுவோம். கர்த்தர் சொன்ன வழியை விட்டு வேறு வழியில நம்ம கடந்து போறதுக்கு என்ன செய்யறோம்? நம்ம பிரயாசப்படுகிற விழாய் நம்ம மாறிடுறோம் பாருங்க. ஆனா கர்த்தர் தம்முடைய வழியை மாத்திக்கிறதே கிடையாது. தேவன் தம்முடைய வழியை மாத்திக்கிறதே கிடையாது. தேவன் ஒரு காரியத்தை ஃபிக்ஸ் பண்ணார்னா அது ஃபிக்ஸ் பண்ணதுதான். தேவன் ஒரு வழியை தீர்மானிச்சார்னா அது தீர்மானிச்சதுதான். தேவனுக்கு திட்டங்கள் இருக்கு. ஒருவேளை அந்த இடங்கள் செத்து போனாலும் கர்த்தர் சொன்ன ஒரு காரியம், கர்த்தர் சொன்ன ஒரு நபருடைய கற்பம் செத்து இனி ஒண்ணுமே இல்லை என்று நடந்து சொன்னாலும் கர்த்தர் குறித்த காலம் வரும்போது லாசருவை உயிரோடு கூட எழுப்பின ஆண்டவர் இந்த கற்பத்தை உயிரோடு கூட எழுப்புவதற்கு தேவன் வல்லவரா இருக்கிறார். தேவன் வல்லவரா இருக்கிறார். ஒரு மனுஷனையே உயிரோடு கூட எழுப்பின தேவனுக்கு ஒரு கற்பத்தை உருவாக்க, ஒரு கற்பத்தை உயிர் பெயர செய்வதற்கு தேவனால முடியுமா? முடியாதா? 100% முடியும். 100% முடியும். அழுகி போன முழு சரீரத்தையுமே உயிர்ப்பிக்க வல்லவராய் இருக்கிற தேவனுக்கு சரீரத்தில் இருக்கிற ஒரு அவயவத்தை அப்படி உயிர் பெற செய்வதற்கு தேவனுக்கு முடியுமா? முடியாதா? 100% முடியும். அதனால ஆண்டவர் சொன்னாரு, நான் சொன்னேன், நான் செய்வேன், நான் திட்டம் பண்ணினேன், அது என்ன செய்வேன்? அதை நான் செய்து முடிப்பேன். நான் பிளான் பண்ணிட்டேன். அதை எப்படி செய்யணும்னு நான் பிளான் பண்ணிட்டேன். யார் மூலமா இதை செய்யணும்னு நான் பிளான் பண்ணிட்டேன். எந்த காலத்தில் இதை செய்யணும்னு பிளான் பண்ணிட்டேன். எதை கொண்டு இதை செய்யணும் அப்படின்னு நான் பிளான் பண்ணிட்டேன். என் கையில் ஒரு அழகான ஒரு ப்ளூ பிரிண்டை என் கையில் நினைச்சிருக்கிறேன், நான் வச்சிருக்கிறேன். அந்த ப்ளூ பிரிண்ட் படி இதை என்ன செய்வேன்? நான் செய்து முடிப்பேன். நான் செய்து முடிப்பேன். வாக்குத்தத்தங்களை கொடுத்த தேவன் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். நமக்கு வல்லமை இருக்கோ இல்லையோ, நமக்கு பலன் இருக்கோ இல்லையோ, நம்முடைய சரீரம் நல்லா இருக்கா செத்து போச்சாங்கிறது பிரச்சனை இல்லை. சாளுடைய கற்பம் உயிரோடு இருக்கா செத்து போச்சா அப்படிங்கிறத பற்றி பிரச்சனை இல்லை. நமக்கு நல்ல சூழ்நிலை இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பற்றி எல்லாம் தேவனுக்கு பிரச்சனை இல்லை. அவர் சொன்னார், அதை அவர் செய்து முடிப்பார். அவர் திட்டம் பண்ணினார். அவருடைய திட்டத்தின்படி நம்முடைய வாழ்க்கையில அவர் செய்வார். அது நம்முடைய வாழ்க்கையில நடக்கும். அந்த வசனம் சொல்லுது பாருங்க, ஒரு ஆய்ஞ்சுகிற ஒரு பட்சியை கிழக்கிலிருந்தோ என் ஆலோசனையை நிறைவேற்றும் மனுஷனை தூரத்தில் இருந்தும் வரவழைக்கிறேன். ரொம்ப அழகா தேவன் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணி அதை செய்வதற்கு தேவன் எப்படியெல்லாம் தேவன் காரியங்களை செய்ய பாருங்க. ஒரு ஆய்ஞ்சுகிற ஒரு பட்சியை, அதாவது ஒரு இரையை நான் நினைச்சேன் கிழக்கில் இருந்தோம் என்னுடைய ஆலோசனைகளை நிறைவேற்றுகிற ஒரு மனுஷனை தூரத்தில் இருந்தும் நினைச்சேன் நான் வரவழைப்பேன். அடுத்த உனக்கு ஒரு காரியத்தை செய்யணும்னு நான் நினைச்சிட்டேன். ஒருவேளை உன்னால் அது முடியாமல் இருக்கலாம். அதை செய்வதற்கு ஒரு நபர் அனுப்புவேன். அதை செய்வதற்கு ஒரு நபரை உன்னுடைய வாழ்க்கையில நான் அனுப்புவேன். அந்த காரியங்களை எப்படி செய்யணும் அப்படின்னு நான் திட்டம் பண்ணி வச்சிருக்கிறேன். அதற்கு என்னென்ன காரியங்கள் வேண்டும், அதுக்குரிய காரியத்தை செய்வதற்கு யார் வேண்டும், அவங்க எங்கிருந்து வர வேண்டும், அவங்க எப்படிப்பட்டவர்களாய் வர வேண்டும், எல்லா காரியங்களையும் ஆண்டவர் என்ன பண்றாரு? அவர் திட்டம் பண்ணி வைத்திருக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். இன்னைக்கு ஆண்டோடைய பிள்ளைகளாகி நம்ம நிறைய நேரத்தில் இதெல்லாம் தேவனுக்கு தெரியாத போல நம்ம நினைக்கிறோம். ஆண்டவருக்கு இதெல்லாம் தெரியாது. ஆண்டவர் என்ன இப்படி இருக்கிறாரு, மௌனமா இருக்கிறாரு, ஏன் தேவன் பேச மாட்டேங்கிறாரு, ஏன் ஆண்டவர் ஒண்ணுமே செய்ய மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, நிறைய நேரங்களில் நம்ம தான் ஆண்டவரை குறை சொல்லுகிறவர்களாக இருக்கிறோம். நான் ஒரே ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். என்னன்னா, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நம்முடைய பிள்ளைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறோம். ஆனால் அதே நேரத்தில் நம்ம பிள்ளைகள் கீழ்ப்படியிலே நான் கூட பிள்ளைகளுக்கு என்ன செய்கிறோம்? என்ன வேணாலும் செய்கிறோம். நம்ம பிள்ளைகள்ங்கிற ஒரே காரணத்துக்காக பிள்ளைகளுக்கு என்ன வேணாலும் செய்கிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு துக்கம் இருந்துகிட்டே இருக்கும். என்ன துக்கம்? இத்தனை செஞ்சாலும் இந்த பிள்ளைகள் நேசிக்க மாட்டேங்கிறாங்களே, எவ்வளவு செய்தாலும் இந்த பிள்ளைகள் என்னைய புரிந்து கொள்ள மாட்டேங்கிறாங்களே, இந்த பிள்ளைங்க அவங்க பாட்டுக்கு அவங்களாத்தான் இருக்கிறாங்களே தவிர என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, இந்த பிள்ளைகள் என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே. நான் சொல்கிறேன், இதே ஏக்கம் ஆண்டவருக்குள்ளும் இருக்கிறது. நான் இந்த இடத்துல உட்கார்ந்து இந்த செய்திக்காக நான் மேலே எழுப்பி வரும்போது எனக்குள்ள வந்த அந்த எண்ணத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். உடைய சூழலுக்கு நடுவில் கூட கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். யாக்கோபு தேவனை விட்டு விலகி போன பிறகு கூட அவருடைய வாழ்க்கை பயங்கரமாக இருக்கிற போது கூட நான் கூட இருப்பேன், பயப்படாதே அப்படின்னு சொல்லுகிற தேவனாக இருக்கிறார். ஆனால் அதே நேரத்தில் தேவனுடைய இருதயத்தின் ஆழத்தில்
ஒரு பெரிய ஆசை, என் பிள்ளைகளா இருக்க மாட்டாங்களா, என் பிள்ளைங்க நீ நேசிக்க மாட்டாங்களா, என் பிள்ளைங்க நீ புரிந்து கொள்ள மாட்டாங்களா, என் பிள்ளைகள் எனக்காக வாழ மாட்டாங்களா, என் பிள்ளைகள் என்னோடு கூட இருக்க மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு பெரிய ஏக்கம் ஒன்று ஒரு பெற்றோருக்கு இருக்கிறது போல நம்முடைய ஆண்டவருக்கும் இருக்கிறதுங்கிறது மறந்துடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறது தேவனுக்கு ரொம்ப ஈஸி. நம்முடைய வாழ்க்கையின் பிரச்சனைகளை மாற்றுவது ஆண்டவருக்கு ரொம்ப சுலபமான விஷயம். அதெல்லாம் ஆண்டவருக்கு பிரச்சனையே இல்லை. ஆனால் அதே நேரத்தில் ஆண்டவருடைய இருதயம் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்காக ஏங்குகிறது அப்படிங்கிறத மட்டும் நம்ம மறந்துடக்கூடாது. அதே யாக்கோபுடைய வாழ்க்கையில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு யாக்கோபு என்ன பேர் வச்சுட்டு போறார்? இந்த இடத்துல யாக்கோபு அந்த இடத்துக்கு பெத்தேல் என்று பேர் வச்சுட்டு போறார். ஆனால் இவர் போய் மாமா வீட்டில் போய் காலங்களெல்லாம் கழித்து திருமணமாகி பிள்ளைகள் எல்லாம் பெற்று அவர் திரும்பி பாருங்க. திரும்பி வரும்போது கர்த்தருடைய பாதத்தை பிடிச்சிட்டு கெஞ்சினார் ஒரு இடத்துல. அண்ணன் 400 பேரோடு கூட எதிர்கொண்டு வருகிறான் அப்படிங்கிற ஒரு செய்தியை இந்த யாக்கோபு கேட்ட உடனே பயந்து நடுங்கி என்ன செய்றாரு? தன்னுடைய மனைவிகள் பிள்ளைகள் தனக்கு இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் முன்னால் அனுப்புறாரு. எல்லாவற்றையும் அனுப்பிட்டு அந்த யாப்போக்குங்கிற ஆற்றின் கரையில் வந்து உட்கார்ந்துட்டு ஆண்டவரோடு கூட போராடிட்டே இருக்கிறார். என்னை ஆசீர்வதிச்சாலும் உண்மை விட மாட்டேன். ஆனால் ஆண்டவர் பேசவே இல்லை. விடிய காலையில் சூரியன் உதிக்கிற ஒரு நேரம் சொல்றார், போராடுகிறார். அப்பதான் தேவன் என்ன செய்றார்னா பேச ஆரம்பிக்கிறார். அன்னை சொன்னார், உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டார். உன் பேர் என்னன்னு கேட்டார். ஏன்னா ஆண்டோட இருதயத்துக்குள்ள அது உட்கார்ந்துகிட்டே இருக்கு. பல வருஷங்களா அது உட்கார்ந்து இருக்குது. இந்த சத்தத்தை இந்த அருமையான யாக்கோபு கேட்ட உடனே இந்த யாக்கோபுக்கு பழைய எண்ணங்கள் திரும்பி வருது. இதே வார்த்தையை யாரு கேட்டா தெரியுமா? ஒரு நாள் அப்பா கேட்டாரு. அப்பா கேட்கிறாரு, இந்த ஏசா காட்டுக்கு போய் வேட்டையாடி வந்து அப்பாவுக்கு ஆகாரத்தை சமைச்சு அவருடைய நாவுக்கு பிரியமாய் கொடுக்கறதுக்கு முன்னால அம்மா பேச்சை கேட்டு இவர் என்ன செய்யறாரு? பக்கத்தில் இருக்கிற மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடிச்சு அந்த ஆகாரத்தை ரெடி பண்ணிட்டு வராரு. வரும்போது ஆட்டினுடைய தோலை போத்திட்டு அப்படியே வந்து பேசும்போது அப்பா கேட்கிறாரு, மகனே உன்னை தொட்டு பார்த்தா எப்படி இருக்குது? ஏசா மாதிரி அப்படியே ரோமமுடைய சரீரமா இருக்கு, ஏசா மாதிரி தெரியுது. அவருடைய சத்தத்தை கேட்டா யாக்கோபு மாதிரி தெரியுது. மகனே நீ யாருப்பா? மகனே நீ யாரு? அப்போ இந்த யாக்கோபு சொல்றாரு, அப்பா நான் ஏசா காட்டுக்கு போய் நான் வேட்டையாடிட்டு வந்ததுனால, ரொம்ப அலைஞ்சு போய் வந்ததுனால என் சத்தம் எப்படி இருக்கு? ஏசாவுடைய சத்தம் மாதிரி இருக்குது, யாக்கோபுடைய சத்தம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னார். பார்த்தீங்களா? இது அப்படியே அவர் மனசுல போய் நின்றுச்சு. காலங்கள் கடந்து திருமணமாகி பிள்ளைகள் எல்லாம் பெற்று அப்படியே வரும்போது ஆண்டவருடைய இருதயம் பாருங்க, இந்த யாக்கோபு தேவனுக்கு பிரியமாய் மாறணும் அப்படின்னு என் ஆண்டோட இருதயம் இருக்கு. ஆண்டவர் கேட்கிறாரு, மகனே உன் பேர் என்னப்பா? உன் பேர் என்ன? இப்போ அவர் என்ன சொல்ல முடியல? நான் ஏசான்னு சொல்ல முடியல. நான் ரொம்ப கழிச்சு போயிட்டேன், வயசாயிருச்சு, அதனால யாக்கோபு மாதிரி என் சத்தம் இருக்கு அப்படியெல்லாம் சொல்ல முடியல. வெளிப்படையாய் ஒரு கை சொல்றாரு, ஆண்டவரே நான் யாக்கோபு, ஆண்டவரே நான் யாக்கோபு. இதை சொன்ன உடனே தேவன் என்ன செய்றார்னா அவர் ஆசீர்வதிக்கிறார். அப்போ ஆண்டவருடைய இருதயத்தில் இந்த ஆண்டவரை விட்டு தள்ளி நிற்கிறமேங்கிற ஒரு ஏக்கம், இந்த ஆண்டவருக்கு பிரியமா இன்னும் நம்ம மாறலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம். ஆனால் இதை ஒரு பக்கம் வச்சிடறாரு. இதுக்காக ஒரு காலம் காத்திருக்கிறாரு. ஒரு நாள் வரும், அன்னைக்கு என் பிள்ளைங்க என்னை நேசிப்பாங்க, அன்னைக்கு பிள்ளைகள் சரியாயிடுவாங்க, அன்னைக்கு என் பிள்ளைங்க என்னோடு கூட நிற்பாங்க, அன்னைக்கு என் பிள்ளைங்க உண்மையை பேசுவாங்க, அன்னைக்கு என் பிள்ளைங்க எனக்கு பிரியமானபடி நடப்பாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பை அப்படியே வச்சுட்டு அதை தாண்டி நம்மோடு கூட வாக்குத்தத்தங்களை செய்கிறார், நம்மோடு கூட உடன்படிக்கைகளை செய்கிறார். அது மட்டும் இல்லை, அவர் சொன்னதின் படியே செய்கிறவராக இருக்கிறார். அவர் சொன்னார், பெத்தேல் ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை மறுபடியும் தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை நான் விட்டு விலக மாட்டேன், உங்கூட இருப்பேன், போன இடத்துலலாம் உங்கூட இருப்பேன், போன இடத்துலலாம் உன்னை நான் பாதுகாத்துக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை திரும்பி வர பண்ணுவேன், இந்த தேசத்துக்கு உன்னை கொண்டு வருவேன், நான் உனக்கு சொன்னேன், நான் செய்து முடிப்பேன், பயப்படாதே அப்படின்னார். இப்போ பெனியேல் வந்துட்டார் யாக்கோபு. இந்த பெனியேல் வரும்போது தேவன் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறினதாக அவர் வந்து நிற்கிறார், நிறைவேறினதாகி வந்து நிற்கிறார். ஆனால் இன்னும்
ஆண்டுடைய இருதயத்தில் இருக்கிற ஒரு பெரிய ஏக்கம் என்னன்னா, இந்த யாக்கோபு என்னோடு கூட சரியாகணும், இந்த யாக்கோபு என்னோடு கூட சரியாகணும், இந்த யாக்கோபின் நிமித்தமாக நான் மகிழ்ச்சி அடையணும், இந்த யாக்கோபின் நிமித்தமா நினைச்சேன் ஒரு பெரிய சந்தோஷப்படணும் அப்படின்னு தேவன் காத்துட்டு இருக்கிறார் பாருங்க. அவங்களை பார்த்து சொல்றேன், இந்த யாக்கோபுக்கு இவ்வளவு காலங்களும் தேவன் சொன்னதை செய்து முடித்து ஆசீர்வதிச்சார் பார்த்தீங்களா, அதெல்லாம் தேவனுக்கு பெரிய ஆச்சரியம் இல்லை, அதெல்லாம் தேவனுக்கு பெரிய சந்தோஷம் இல்லை. ஏன் அப்படின்னா இதெல்லாம் தேவனுடைய வேலைகள். அண்டை சொன்னாரு, இது எனக்கு ஆச்சரியமா இருக்குமோ, இது உங்களுக்கு வேணா ஆச்சரியமா இருக்கலாம். அற்புதங்களும் அடையாளங்களும் பெரிய ஆச்சரியமான விஷயங்களும் தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்யும் போது நமக்கு எப்படி இருக்கும்? நமக்கு ஆச்சரியமா இருக்கும், நமக்கு அது ஒரு பெரிய அற்புதமா இருக்கும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இதெல்லாம் எனக்கு ஆச்சரியமா இருக்குமா? இதெல்லாம் எனக்கு ஆச்சரியமா இருக்காது. ஏன்னா அது என்னுடைய சாதாரணமான கிரியைகள். என்னை 2 மடங்கு ஆசீர்வதிக்கிறது தேவனுக்கு சாதாரணமான கிரியைகள். போகிற இடமெல்லாம் என்னை பாதுகாக்கிறது தேவனுக்கு சாதாரணமான காரியம். போகிற இடத்துல என்னை ஆசீர்வதித்து என்னை பெருக பண்றது தேவனுக்கு சாதாரணமான காரியம். போகிற இடத்துல எல்லாம் என்னை பாதுகாத்து திரும்ப கொண்டு வர்றது தேவனுக்கு சாதாரணமான காரியம். ஆனா தேவனுக்கு எது ஆச்சரியம், தேவனுக்கு எது சந்தோஷம் அப்படின்னா, நான் தேவனுடைய பிள்ளையாய் மாறி இருக்கிறேன் பாருங்க, தேவனுடைய பிள்ளைகளாய் நம்ம ஜீவிக்கிறோம் பார்த்தீங்களா, இதுல இருக்கிற சந்தோஷத்தை விட உங்களுக்கு தேவன் கொடுத்த பல லட்சங்கள் தேவனுக்கு சந்தோஷமா இருக்காது. நம்ம தேவனுடைய பிள்ளைகளாய் வாழுகிற அந்த மகிழ்ச்சியை விட எனக்கு தேவன் பெரிய பெரிய காரியங்களை செய்யறாரு பாருங்க, இதிலெல்லாம் தேவனுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இல்லை. அது தேவன் வாக்கு கொடுத்தார், தேவன் செய்வார், அது நமக்கு சந்தோஷமாயிருக்கும், அது நமக்கு ஆச்சரியமாயிருக்கும். ஆனா தேவனுக்கு எது சந்தோஷமா இருக்குன்னா, நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ்றோம் பார்த்தீங்களா, வெறும் ஆசீர்வாதங்களுக்காக மாத்திரமே தேவனிடத்தில் வராம, வெறும் நன்மைகளுக்காக மாத்திரமே தேவனிடத்தில் வராம, ஆண்டவர் சொன்னதை பெற்றுக்கிறதுக்கு மட்டுமே ஆண்டவருடைய சமூகத்துக்கு நம்ம வராம, ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பிள்ளைகளாய் நம்ம ஜீவிக்கிறோம் பாருங்க, இது ஆண்டவருக்கு ஆச்சரியத்தை கொடுக்கும், இது ஆண்டவருக்கு பெரிய மகிழ்ச்சியை ஆண்டவருக்கு கொடுக்கிற விஷயம். ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த மதத்தில் தேவனுடைய பிள்ளைகளாகி நம்ம ஜீவிப்போம். ஆமே, அவர் வல்லமை நிறைந்த தேவன். சங்கீதம் 93 வாசிக்கிறோம், திரளான தண்ணீர்களுடைய இறைச்சலை பார்க்கிலும் சமுத்திரத்தினுடைய வலிமையான அலைகளை பார்க்கிலும் உன்னதத்திலே கர்த்தர் மிகுந்த வல்லமையுள்ளவர், மிகுந்த வல்லமையுள்ளவர். பாருங்க, திரளான தண்ணீர்களின் இறைச்சலை பார்க்கலும் சமுத்திரத்தின் வலிமையான அலைகளை பார்க்கலும் கர்த்தர் உன்னதத்திலே வல்லமையுள்ளவர். உங்க சூழல்களை எப்படி அவர் மாற்றுவார்? எனக்கு உங்களை பார்த்து சொல்றேன், உங்க சூழல்கள் உங்களுக்கு வேணா கடினமா இருக்கலாம், அவருக்கு கடினம் இல்லை. ஆமே, உங்க சரீரம் உங்களுக்கு வேணா செத்ததா இருக்கலாம், அவருக்கு அப்படி இல்லை. நம்முடைய கற்பங்கள் வேணா அது செத்ததாய் நமக்கு இருக்கலாம், ஆனா தேவனுக்கு அப்படி இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பல சூழ்நிலைகள் நமக்கு பயங்கரமாய் இருக்கலாம், ஆனா தேவனுக்கு அப்படியெல்லாம் இல்லவே இல்லை. ஏன்னா அவர் வல்லமை உள்ள தேவன். திரளான தண்ணீர்களின் இறைச்சலை பார்க்கலும் சமுத்திரத்துடைய வல்லமையான அலைகளை பார்க்கலும். ஒரு அலை அப்படி வந்துச்சுன்னா கப்பலை கொண்டு போய் கரை சேர்த்திடும். அப்படியே அவ்வளவு பெரிய கப்பலை எங்க கொண்டு போய் சேர்த்திடும்? கரை ஒதுக்கி விட்டுரும். அப்போ ஒரு அலையினுடைய வலிமை என்னவாய் இருக்குன்னு பாருங்க. அவ்வளவு பெரிய கப்பல் அப்படியே கரையில் கொண்டு போய் ஒதுக்கிடும். அப்படிப்பட்ட தண்ணீர்களின் திரளான அந்த தண்ணீர்களுடைய வலிமையை பார்க்கிலும் உன்னதத்தில் தேவன் வல்லமை உள்ளவர். அவர் நினைச்சார்னா உங்களுடைய கப்பல்கள், உங்களுடைய படகுகள் கரை சேர்ந்துடும். இடத்துல வாசிக்கிறோம், நடுக்கடலிலே அருமையான சீஷர்கள் தண்டு வலிக்கிறதுல அவர்கள் கஷ்டப்படுகிறதை கண்டு 4ஆம் சாமத்தில் அவர் சமுத்திரத்து மேலே நடந்து வந்து அவர் அந்த படகுல ஏறினார் அப்படின்னு இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா அவர்கள் கரை பிடித்தார்கள் இருக்கும். ஆண்டவர் நம்முடைய படகுல ஏறிட்டார்னா நம்முடைய கப்பல்கள் கரைக்கு வந்துடும். ஆமென். நம்ம ஆண்டவர் நம்முடைய படகுல ஏறிட்டார்னா நம்முடைய கப்பல்கள் எங்கே வந்துடும்? படகுகள் எங்கே வந்துடும்? கரை சேர்ந்துடும். எங்கே வந்து பத்திரமா சேரணுமோ அங்கே வந்துடும். அப்போ செய்ய வேண்டிய ஒரே காரியம், என் படகுல நீங்கள் என்ன செய்யுங்க, கொந்தளிக்கிற சமுத்திரத்தின் நடுவில், பயங்கர காற்றும் புயலும் வீசுகிற அந்த சூழல்களின் நடுவில் முறுமுறுக்கிறதுக்கு பதிலாக ஆண்டவரை படகுல என்ன செய்யணும்? ஏற்றிக்கொள்ளணும். ஆண்டவரை படகுல ஏற்றிக்கொள்ளுங்க. உங்களுடைய கப்பல்களும் உங்களுடைய படகுகளும் எங்கே போயிடும்? ரொம்ப பத்திரமாய் காற்றும் கடலும்
அப்படி அமைதலாகும். நம்முடைய படைகள் எங்கே போய் சேர்ந்துடும்? கரைக்கு போய் சேர்ந்துடும். ஆமென், ஆமென். தேவனுடைய வார்த்தைகளை உங்கள் வாழ்க்கையாய் மாற்றிக்கொள்ளுங்க. தேவனுடைய வார்த்தைகளை நம்புங்க, அப்படியே நம்புங்க. ஆண்டுடைய வார்த்தை வேற, பிரசங்கம் வேற, வாழ்க்கை வேற அப்படின்னு தயவு செய்து வாழவே வாழாதீங்க. அதை அழுத்தமாய் சொல்ல விரும்புகிறேன். தேவனுடைய வார்த்தை வரும்போது உங்களுக்கு ஒரு விடை கண்டுபிடிச்சிட்டோன்னு நீங்கள் நினைக்கணும். தேவனுடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரும்போது என் பிரச்சனைக்கு ஒரு வழி கிடைச்சிருச்சுன்னு நீங்கள் நினைக்கணும். தேவனுடைய வார்த்தை உங்களை நோக்கி வரும்போது நீங்கள் என்ன செய்யணும்? உங்கள் வாழ்க்கையில் அப்பா எனக்கு ஒரு விடுதலை வந்துருச்சு அப்படிங்கிறத நீங்கள் என்ன செய்யணும்? நம்பணும். நீங்கள் நம்பணும். அப்படி இல்லாமல் தேவனுடைய வார்த்தை தனியாகவும் உங்களுடைய வாழ்க்கை தனியாகவும் உங்கள் பிரச்சனை தனியாகவும் நீங்கள் பிரித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தான் 100 முறை தீர்மானித்த காரியத்தை கூட கர்த்தர் கையோடு வர பண்ணி இருக்கிறார். ஆமென். எங்கள் வாழ்க்கையில் நடக்கவே நடக்காதுங்க. எங்கள் வாழ்க்கையில் ஒன்றுமே இருக்காது. சில காரியங்கள் நடக்கிறதுக்கு வழி இல்லை அப்படிங்கிறத நாங்கள் பார்த்த பிறகு சில விஷயங்களை வேண்டான்னு கூட தீர்மானிச்சிருக்கிறோம். நான் உண்மையாக சொன்னேன், இது நடக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது, அதுக்கு எந்த விதமான சாத்திய கூறுகளும் எங்கள் வாழ்க்கையில் இல்லை அப்படின்னு நினச்ச போது வேண்டாம், அதை விட்டுடலாம், இந்த காரியம் வேண்டாம் அப்படி நினைத்த காரியங்களை கூட ஆண்டவரே காரியங்களை கைகூடவர் பண்ணி, ஆண்டவரே அதுக்குரிய சூழல்களை உருவாக்கி, என்னென்ன காரியங்கள் எப்படி செய்யணுமோ அந்த காரியங்களை உருவாக்கி கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் நிறைவேறணும் அப்படிங்கிறதுல கவனமாக இருக்கிற தேவன் அந்த காரியங்களை எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றினதை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பார்த்துருக்குறோம். ஆமென். ஆபிரகாமுக்கு மட்டுமில்லை, ஈசாக்கு யாக்கோபுக்கு மட்டுமில்லை, நமக்கும் அப்படிப்பட்ட தேவனாக அவர் இருக்கிறார். நடக்காதுன்னு நீங்கள் நினைப்பீங்க, அதை தேவன் நடக்க செய்வார். ஒரு வழியுமே இருக்காது, அதற்கேற்ற வழிகளை தேவன் உங்களுக்கு உருவாக்குவார். ஒரு சோர்ஸும் இருக்காது, நீங்களே தீர்மானிச்சிருப்பீங்க இது வேண்டாம், அது நடக்க போகிறதில்லை அப்படின்னு ஆபிரகாம் தீர்மானித்தது போல, ஒருவேளை சாராள் தீர்மானித்தது போல நடக்காது, இதற்காக நம்ம எடுக்கிற முயற்சிகளை நம்ம விட்டுடலாம் அப்படின்னு கூட நீங்கள் நினச்சிருப்பீங்க. பலமுறை நீங்கள் தீர்மானங்களை எடுத்திருப்பீங்க. ஆனால் ஒரே ஒரு காரியத்தை சொல்கிறேன், கர்த்தருடைய நேரம் ஒன்று வரும்போது, கர்த்தருடைய காலம் ஒன்று வரும்போது, கர்த்தருடைய சூழ்நிலை ஒன்று வரும்போது உங்கள் வாழ்க்கையில் அதை தேவனே தலைமை தாங்கி நடத்துகிறவராக இருப்பார். தேவனே முன்னின்று அந்த காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்து முடிப்பார். செய்து முடிப்பாரா? செய்து முடிப்பார். கர்த்தர் சகலத்தையும் நமக்கு நன்மையாய் செய்து முடிப்பார். ஒரே ஒரு காரியத்தை தேவன் எதிர்பார்க்கிறாரு, அப்படி பிள்ளைகளாய் ஜீவிப்போம், அப்படி பிள்ளைகளாய் ஜீவிப்போம். ஒரு அடிமை பெண்ணாகிய ஒரு எகிப்திய ஸ்திரீ ஆகிய ஆகாருக்கு தேவன் அதை செய்ய முடியும்னா நமக்கு தேவன் அதை செய்வது அதிகம். அவளுடைய பிள்ளையாகிய இஸ்மவேலுக்கு, இஸ்மவேலை குறித்து தேவன் சொல்லும்போது அவனுடைய வாக்குத்தத்தத்தின் பிள்ளை இல்லைன்னு சொல்லிட்டார். அது மட்டும் இல்லை, அவன் தான் அவனுக்கு எதிர்த்து நிற்பாங்கன்னு சொல்லிட்டார். அப்படிப்பட்ட ஒரு பிள்ளைக்கு கூட தேவன் அழிஞ்சு போகிறதுக்கு விட்டுறாம தேவன் தண்ணீரை காட்டி துறவை காட்டி ஒரு ஜீவனை கொடுத்து அந்த பிள்ளையை தேவனால் பாதுகாக்க முடியுமானால் தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு தேவன் எத்தனை அதிகமாய் செய்ய முடியும், எவ்வளவு அதிகமாய் தேவனால் செய்ய முடியும். தேவன் செய்வாரா? 100% செய்வார். தேவனுக்கு பிரியமா? கட்டாயம் பிரியம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம். நம்மை ஆசீர்வதிக்கிறது தான் கர்த்தருக்கு பிரியம். ஒரு இஸ்மவேலை ஆசீர்வதிக்கிறது தேவனுக்கு பிரியமா இருந்தா, ஒரு ஆகாரை ஆசீர்வதிக்கிறது தேவனுக்கு பிரியமா இருந்தா, நம்மை அவர் ஆசீர்வதிக்கிறதுக்கு எவ்வளவு பிரியப்படுகிற ஒரு ஆண்டவராய் நம்முடைய வாழ்க்கையில அவர் இருப்பார் பாருங்க. தேவனை நம்புங்க, கர்த்தரை நம்புங்க. ஆண்டவர் சொன்ன வார்த்தையை இறுக பிடிச்சுங்க. ஆண்டவரே இப்படி சொன்னீரே, அதை வாழ்க்கை நடக்கட்டும் அப்படின்னு போய் என்ன செய்யுங்க? நில்லுங்க, அந்த இடத்துல போய் நில்லுங்க. ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஜெபிக்க போகும்போது இந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் பிடிச்சுக்கணும். அதுக்கு தான் தேவன் சில நேரங்களில் ஜெபத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். இல்லைன்னா அந்த வாக்குத்தத்தத்தை அப்படியே விட்டுருவோம். தடுமாறும் போதெல்லாம் பக்கத்தில் இருக்கிற ஒரு கைப்பிடியை பிடிக்கிற பாருங்க. கைப்பிடி இல்லாமையே நடந்து போகிற படிக்கட்டுகள் எத்தனை இருக்கு. ஆனாலும் ஒரு கைப்பிடி அங்கே இருக்கும். அந்த கைப்பிடி எதுக்கு அங்கே இருக்கு? தடுமாறும் போதெல்லாம் அந்த கைப்பிடி பிடிக்கிற பாருங்க. அப்போ நான் தடுமாறுகிறது நல்லது. ஏன்னா அதை தடுமாறுகிற இடத்துல தான் கைப்பிடி ஞாபகமும் வருது, கைப்பிடியும் இறுக பிடித்துக் கொள்கிறோம். இல்லைன்னா அங்கே ஒரு கைப்பிடி இருக்குங்கிறத நம்ம என்ன செய்வோம்? மொத்தமாக மறந்துடுவோம். ஒரு தேவன் இருக்கிறார் அப்படிங்கிறத நம்முடைய சூழ்நிலை நடுவில் நாம் நினைக்கிறோம். ஒரு தேவனுடைய கரத்தை இறுக பிடிக்கிறது எப்பொழுதுன்னா நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நெருக்கங்கள் வருகிற போது. நெருக்கம் நல்லதா? நெருக்கம் நல்லது. நெருக்கம் வரும்போது தான் ஆண்டவரை நினைக்கிறோம். நெருக்கம் வரும்போதெல்லாம்
தேவனுடைய கரங்களை இறுக பிடித்து கொள்கிறோம். ஆனால் வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற அவர் உண்மையுள்ளவராக அவர் சர்வ வல்லவர். அவர் செய்வதற்கு 100 மடங்கு அவரிடத்தில் வல்லமை இருக்கு. அதை செய்து முடிப்பதற்கு 100 மடங்கு சாத்தியக்கூறு அவரிடத்தில் இருக்கு. அதை செய்து முடிப்பதற்கு 100 மடங்கு அவரிடத்தில் திட்டம் இருக்கிறது. அதை செய்வதற்குரிய அத்தனை காரியங்களும் நம்முடைய தேவனிடத்தில் இருக்கு. அவர் கட்டாயம் நம்முடைய வாழ்க்கையில செய்து முடிப்பார். ஆமென். செய்து முடிப்பார். கண்களை மூடுவோமா? எல்லாரும் ஒரு விஷயம் கண்களை மூடி ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே இந்த மாதம் என்னுடைய வாழ்க்கையில அநேக வாக்குத்தத்தங்கள் நிறைவேறப் போகிறது. இது ஒரு துளிர் விடுகிற ஒரு மாதம். இது துளிர் விடுகிற மாதம். அநேகருடைய வாழ்க்கையில அப்படி துளிர்கள் உருவாகிற ஒரு மாதம் இது. அநேகருடைய வாழ்க்கையில் நடக்கும். அநேகருடைய வாழ்க்கையில கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் அப்படி முளைக்க ஆரம்பிக்கும். அநேகருடைய வாழ்க்கையில கர்த்தர் இதுவரைக்கும் ஒருவேளை செய்யாம அப்படியே அமைதியா, ஒருவேளை அமைதலாக, ஒருவேளை நடக்குமா அப்படின்னு ஒருவேளை சந்தேகப்படக்கூடிய அளவுக்கு, அல்லது இந்த வாக்குத்தத்தம் இனிமேல் வாழ்க்கையில் நடக்காது அப்படி நம்ம முடிவுக்கு வந்த பிறகு கூட அந்த காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்வதற்கு தேவன் போதுமானவராக இருக்கிறார். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லா சத்தத்தை உயர்த்தி நல்ல ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஆபிரகாம் சொன்னார், வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நம்ம உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோமோ இல்லையோ, நம்ம வல்லமையுள்ளவர்களாக இருக்கிறோமோ இல்லையோ, அதை குறித்து கரிசனை உள்ளவர்களாக இருக்கிறோமோ இல்லையோ, அதுக்கு நம்ம பலனுள்ளவர்களாக இருக்கிறோமோ இல்லையோ, அதெல்லாம் அவர் அப்படிப்பட்டவராக இருக்கிறார். அவர் பலனுள்ளவராக இருக்கிறார். அவர் கரிசனை உள்ளவராக இருக்கிறார். அவரிடத்திலே திரளான வல்லமைகள் இருக்கிறது. அவரிடத்திலே ஐஸ்வர்யங்கள் இருக்கிறது. அவரிடத்திலே உராய்ஞ்சுகிற பட்சிகள் இருக்கிறது. அவரிடத்தில் ஒரு மனிதன் என்னுடைய திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு அவரால் அனுப்பப்படுகிற மனிதர்கள் அவரிடத்தில் இருக்கிறாங்க. அவரால் அனுப்பப்படுகிற தூதர்கள் நம்முடைய வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றி கொள்வதற்கு, நிறைவேறுவதாய் பார்ப்பதற்கு, அனுப்பப்படுவதற்கு என்று தேவனிடத்தில் திரளான தூதர்கள் இருக்கிறாங்க. உங்க வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற தேவன் ஒரு தூதனை அனுப்புவார். நான் அப்படி யோசித்து பார்க்கிறேன். ஒரு எசேக்கியா ராஜாவுடைய யுத்தத்துல எசேக்கியா ராஜா ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தேவனை நம்பி நிற்கிற ஒரு மனுஷன் ஜெயிக்க வேண்டும் என்கிற அக்கறை உள்ள ஒரு தேவன் அந்த யுத்தத்திற்கு ஒரு தூதனை அனுப்பினாரு. அந்த ஒரு தூதன் ஒரு மிகப்பெரிய வெற்றியை யுத்தத்துல என் அருமையான எசேக்கியா ராஜாவுக்கு கொண்டு வர முடியுமானா? அருமையான என்னுடைய அன்பு தேவ சனமே, உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேற வேண்டும் என்பதற்காக ஒரு தூதனை உங்க வீட்டுக்குள்ள தேவனால் அனுப்ப முடியாதா? ஒரு தூதனை கர்த்தர் உங்க வாழ்க்கைக்குள்ள அனுப்ப முடியாதா? ஒரு தூதனை உங்க பிசினஸ்க்குள்ள தேவனால் அனுப்ப முடியாதா? உங்க பிசினஸை வெற்றியடைய செய்வதற்கு, உங்க பிசினஸ் வெற்றியடைய செய்வதற்கு ஒரு தூதனை உங்க வாழ்க்கைக்குள்ள தேவனால அனுப்ப முடியாதா? உங்க வாழ்க்கைக்குள்ள ஒரு நல்ல சூழ்நிலைகளை உருவாக்க தேவனால முடியாதா? உருவாக்க முடியாதா? யோசித்து பாருங்க. நிச்சயமாய் கர்த்தரால் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய முடியும். கர்த்தரால் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய முடியும். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் பராக்கிரமம் உள்ள தேவன். திரளான தண்ணீருடைய இறைச்சலை பார்க்கிறோம். சமுத்திரத்தினுடைய வலிமையான அலைகளை பார்க்கிறோம். உன்னதத்திலே தேவன் வல்லமையுடையவர். உன்னதத்திலே தேவன் வல்லமையுள்ளவர். செத்து போன கற்பமுடைய ஒரு சாராள் பிள்ளை பெற வேண்டிய ஒரு நேரம் வந்தபோது அந்த கற்பத்தை தேவனால் பலப்படுத்த முடிந்தது. அந்த கற்பத்தை தேவன் ஜீவனுள்ளதாய் மாற்ற முடிந்தது. பிள்ளையை பிறப்பிக்கிற கற்பமாய் தேவன் அந்த கற்பத்தை மாற்ற முடிந்தது. பலனில்லாத ஒரு ஆபிரகாமுடைய வாழ்க்கையில தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேறுகிற காலம் வந்தபோது அந்த பலனில்லாத அந்த ஆபிரகாமுடைய சரீரத்தை தேவன் பலனாய் மாற்ற முடிந்தது. உங்களுக்கும் எனக்கும் தேவன் அப்படி செய்வார். உங்க சூழ்நிலைகளை தேவனால் அப்படி மாற்ற முடியும். உங்க வீட்டுக்குள்ள கர்த்தரால் அப்படி செய்ய முடியும். உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தரை செய்ய முடியும். ஒரு இஸ்மவேலுக்கு தேவன் அதை செஞ்சார். அந்த இஸ்மவேல் தான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பி நிற்க போறா அப்படிங்கிறது ஆண்டவருக்கு தெரியும். ஆனாலும் ஆபிரகாமுடைய கற்ப பிறப்பா அவன் பிறந்துட்டானே என்பதற்காக ஒரு இஸ்மவேல நானையும் அவனை ஆசீர்வதித்து அவனையும் நான் ஆசீர்வதித்து அவனை பெருக செய்வேன் சொன்னாரே,
அவனை பெருக செய்வேன் சொன்னாரு. ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த பெரிய வாக்குத்தத்தத்தினுடைய ஒரு 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 நுனியில ஒரு ஓரத்தில் நின்று கொண்டிருந்த இந்த இஸ்மவேலுக்கு அதை தேவனால செய்ய முடியும்னா, வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாகிய நமக்கு தேவனால் அதை செய்ய முடியாதா? தேவனால் அதை செய்ய முடியாதா? யோசித்து பாருங்க. ஒரு அடிமை பெண்ணுடைய மகனுக்கு தேவன் அதை செய்ய முடியும்னா, ஒரு எகிப்திய ஸ்திரீனுடைய பிள்ளைக்கு தேவன் அதை செய்ய முடியும்னா, தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாகிய நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவன் அதை செய்ய முடியாதா? 100% தேவனால செய்ய முடியும். ஒரு ஆபிரகாமுக்காக ஈசாக்கை ஆசீர்வதித்தவர் தேவனுடைய பிள்ளையாயிருக்கிற உங்களுக்காக, எனக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்கு அதை செய்ய மாட்டாரா? என்ன, நம்முடைய பிள்ளைகளும் தேவனுடைய பிள்ளைகள் தானே. அந்த பிள்ளைகளுக்கு தேவன் அதை செய்ய மாட்டாரா? ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நம்புங்க ஆண்டவரை, நம்புங்க ஆண்டவரை, விசுவாசிங்க. என் பிள்ளைகளுக்கு நீங்க நல்ல காரியத்தை செய்ய நீர் உண்மையுள்ள தேவன். ஒருவேளை நீங்க ஒருவேளை மனவிட்டு போயிருக்கலாம், ஒருவேளை நீங்க பலன் இல்லாம இப்ப போயிருக்கலாம். தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில 25 வருடங்கள் அது நிறைவேறாம அப்படியே போயிட்டு இருக்கிறத பார்த்த உடனே சாதாரண நம்பிக்கை எல்லாம் ஒருவேளை போயிருக்கலாம், அவருடைய கிரியைகள் எல்லாம் ஒருவேளை நின்று போயிருக்கலாம். ஆனா இந்த மாலை வேளையில நான் உங்களை பார்த்து சொல்றேன், தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் அநேக காலங்கள் உங்க வாழ்க்கையில் நிறைவேறாம இருக்கலாம். ஆனா அது நிறைவேறும், கட்டாய நிறைவேறும். அதுக்கு ஒரு காலம் இருக்கு, அதுக்கு ஒரு நேரம் இருக்கு. அது வரும்போது தேவன் அந்த சூழல்களை மாற்றுவார். அது வரும்போது அதற்காக தேவன் சிலரை அனுப்புவார். அது அந்த நேரம் வரும்போது தேவனுடைய திட்டங்கள் உங்க வாழ்க்கையிலே நிறைவேறும். பல காரியங்கள் உங்களை நோக்கி வரும், பல காரியங்கள், பல திட்டங்கள் உங்களை நோக்கி வரும், பல ஜனங்கள் உங்களை நோக்கி வருவாங்க. கர்த்தர் சொன்ன வார்த்தையை உங்க வாழ்க்கையில நிறைவேற்றி முடிப்பதற்குரிய எல்லா காரியங்களையும் தேவன் செய்ய ஆரம்பிப்பார். நான் விசுவாசிக்கிறேன். இந்த ஆகஸ்ட் மாதம் உங்க வாழ்க்கையில இப்படி நடக்கும். இந்த ஆகஸ்ட் மாதம் உங்க வாழ்க்கையில இப்படி நடக்கும். இந்த ஆகஸ்ட் மாதத்துல புதிய காரியங்களை உடைய கண்கள் காணும். இந்த ஆகஸ்ட் மாதத்துல கர்த்தர் உங்க வாழ்க்கையில சிலரை உங்க வாழ்க்கைக்குள்ள தேவன் அனுப்பலாம். சில நேரங்களிலே மரித்து போறது என்று நீங்கள் தீர்மானித்த காரியங்களை கூட தேவன் உயிர்ப்பித்து இந்த மாதத்திலே தம்முடைய வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற வல்லமையுள்ள தெய்வமாயவர் கிரியை செய்வார். வல்லமையுள்ள தெய்வமாயவர் கிரியை செய்வார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். ஆண்டவரே உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். உடைய திட்டங்களுக்கு வாழ்க்கை இந்த மாதத்தில் நிறைவேற போகிறது.